வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சிரிக்கலாம் நிகழ்ச்சியில் நாடகத்தமிழை பார்க்கலாம். நாடகத்தமிழில் ஒரு முக்கியமான காட்சி ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னா, மூக்குத்தி அம்மன் என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அதில் நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்களும் ஆர்ஜே சரவணன் என்பவர்களும் அந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. அதில் ஆர்ஜே பாலாஜினோட மனைவியாக வந்து ஸ்மிருதி வெங்கட்ன்றவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களோட சமையல் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மன் பாராட்டுவாங்க. நயன்தாரா வந்து அதில் அம்மனாக வருவாங்க. அம்மனே வந்து அந்த பிரசாதத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அம்மனுக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த பிரசாதம் உகந்ததாக இல்லை என்பது வந்து ஆர்ஜே பாலாஜியினோட எண்ணம். ஏன்னா மனைவினோட சமையலை பற்றி அவ்வளோ உயர்ந்த எண்ணம் கிடையாது. அது சர்வசாதாரண ஒரு விஷயமா அவருக்கு படுது. ஆனால் அம்மன் பார்த்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, இது ரொம்ப அப்படியா அப்படின்வாங்க. சாதாரணமாக தான் இருக்கும். அவர் தரவே மாட்டார் அம்மனுக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இது நம்ம மனைவி சமைச்சது, இது எப்படி இருக்குமோன்னு அம்மனுக்கு தர மாட்டாங்க. அவங்களா தான் வாங்கி பிடிவாதமாக வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு போய் உன் மனைவி கிட்ட சொல்லணும் போது அவருக்கு அப்படி ஒரு பழக்கமே கிடையாது. அது நம்ம வீட்டு ஆண்களுக்கு அது பழக்கமே கிடையாது. நல்லா இல்லைன்னா சொல்லுவாங்களே தவிர நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவர் இப்போ நல்லா இருக்குன்னு போய் சொல்கிறதுக்கு தயக்கம் அவருக்கு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சரி உன் மனைவிக்கு என்ன வேணும் கேளு, நான் அதெல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன வேணும், உள்ளே இருக்கிற நான் மனைவிக்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றது உள்ளே இருக்கிற சாமிக்கும் கேட்கணும். அதே சமயம் மனைவியும் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும், எதையாவது கேளு, எதையாவது கேளு அப்படின்னுவார். அது கணவன் பாராட்டுறதும் எதையாவது கேளு என்பதும் அந்த மனைவிக்கு வித்தியாசமாகப்படும். ஏன்னா இது வரைக்கும் பாராட்டதில்லை, இது வரைக்கும் கேட்டதில்லைன்றது நமக்கு புரிய வருது. அப்படி அப்போ வந்து என்ன வேணும் கேளு, என்ன வேணும் கேளுனா, எதையாவது கேளு, எதாவது கேளு, நல்லா பெருசாக கேளு, நல்லா பெருசாக கேளு அப்படின்னுவார். அப்போது என்ன தோணணும், வீடு வேணும், பங்களா வேணும், கார் வேணும், அது வேணும், இது வேணும், வசதி வேணும், வாய்க்கால் வேணும், ஏதோ ஒன்று கேட்பாங்க தானே. ஆனால் அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, அவங்க மனைவி அதுதான் நினச்சி கூட பார்க்க முடியாது. பெண்களோட அடிப்படை தேவை என்னவாக இருக்கிறது என்பது தான். அதாவது வீடு வாசல் எல்லாம் கேட்டால் வந்து அது வந்து குடும்பத்துக்காக, அது மற்றவங்களுக்காக. ஆனால் அவங்களுக்குன்னு கேட்க சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்கன்றது வந்து அந்த உண்மை நம்மை சுடும். அந்த மாதிரியான ஒரு உண்மை. என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு அந்த கை கால் வலி இல்லாமல் தலைவலி இல்லாமல் ஒரு நாளாவது இருக்கணும், அதனால் தைல வாசனை இல்லாமல் ஒரு நாளாவது தூங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பொட்டில் அரைக்கூடிய விஷயம் தானே இது. பெண்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தலைக்காணடியில் ஒருத்தருக்கு தைலம் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது அது தலைக்காணி உரை இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் தைலம் இல்லாமல் இருக்காது. அப்படி வந்து பெண்கள் நாட்களை கடத்துகிறார்கள். இது அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் என்று சொல்ல முடியாது, பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் யாருக்குமே தெரியாது. அது ஒரு பொருட்டு இல்லை. ஏன்னா இவங்க அதை ஒரு பொருட்டாக பேச மாட்டாங்க, அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் செய்தி அங்கே. அப்போது கடவுளே வந்து உனக்கு முன்னால் என்ன வேணும், ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க. கடவுள் அவருக்கு முன்னால் வந்து உனக்கு என்ன வேணும் கேள், நான் தருகிறேன்னு சொல்லும்போது 4 பஸ் வேணும் அப்படின்னு கேட்டானா. அந்த மாதிரி அப்போதைய தேவை என்னவோ அது மட்டும் அவன் கேட்டிருக்கான். எல்லாம் கேட்டிருக்கலாம். ஒரு கார் கேட்டு வீட்டில் போய் காரில் இறங்கியிருக்கலாம்ல, ஆனால் அவன் அதை கேட்டான். அந்த மாதிரி அவங்களோட ஸ்மிருதி வெங்கட் வந்து என்ன வேணும் கேளு, உனக்கு எது கேட்டாலும் இப்போ கிடைக்கும் அப்படின்னு அந்த கணவன் சொல்லும்போது, தைலம் தடவிக்காமல் ஒரு நாள் தூங்கணும்னு சொல்கிறதுன்னா, குடும்பங்கள் வந்து பெண்களை அந்த இடத்தில் வைத்திருக்கிறதா, இல்லை அந்த இடத்துலேருந்து மீட்டு கொண்டு வருகிறதா என்பது குடும்பமே சிந்திக்க வேண்டிய ஒரு காட்சி தான் அந்த காட்சி. நன்றி. பாருங்கள்.